அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2026 வருடத்தில் வரக்கூடிய முதல் சனி பிரதோஷம் என்னைக்கு வருகிறது, அன்றைய தினத்தில் நாம் எவ்வாறு சிவ வழிபாடு செய்ய வேண்டும், மேலும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதற்காக என்ன பொருள் வாங்கி கொண்டு செல்லலாம், மேலும் அன்றைய தினத்தில் தானம் செய்வதால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும், இருப்பினும் சனி மகா பிரதோஷம் அன்று சிவ ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் எவ்வாறு வீட்டில் இறை வழிபாடு செய்யலாம் என்று இந்த பதிவில் இருக்குது. கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்கள். நம்மளுடைய சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கும் சிவபெருமான் ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயன் டைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்கறதுக்கு ஆரம்பிங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி, முதலில் மகா சனி பிரதோஷம் எப்போ வருதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? பிப்ரவரி 14 மாசி 2ஆம் நாள் சனிக்கிழமை அன்று மகா சனி பிரதோஷம் வருகிறதுங்க. இந்த சனி பிரதோஷம் பார்த்தீங்கன்னா தேய்பிறை பிரதோஷமாக வருகிறது. நாம சிவபெருமானை தினம்தோறும் வழிபாடு செய்துட்டு வந்துட்டு இருக்கலாம். இருப்பினும் சிவபெருமானுக்குன்னு உரிய விரத நாட்களில் முக்கிய விரதம் பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷம் தாங்க. இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷத்தை மிகவும் சக்தி வாய்ந்த பிரதோஷம்னே சொல்லலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்த நாள் தாங்க மகா சிவராத்திரி வருகிறது. அதனால ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இருப்பினும் சிவபெருமானுக்கு முக்கிய விரதம் பார்த்தீங்கன்னாலே பிரதோஷம் தாங்க. 4 மணிலிருந்து 6:30 மணிக்குள்ள பிரதோஷ வேளையில் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமான வழிபாடு செய்வது நமக்கு அதீத பலன்களை அள்ளி அள்ளி தருங்க. இருப்பினும் சனி பிரதோஷம் அன்று சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதால் இந்த வருடத்தில் வரக்கூடிய அனைத்து பிரதோஷ நாட்களிலும் நீங்க சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதனால யாரும் தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பா சனி பிரதோஷம் அன்று சிவ ஆலயம் சென்று சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. மேலும் அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதற்கு வில்வ இலை வாங்கி கொண்டு செல்லுங்கள். ரொம்பவே நல்லது. அன்றைய தினத்தில் தானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்க ஒரு சின்ன தானம் செய்தாலும் அது உங்களுக்கும் பெரிய அளவில் புண்ணியம் கிடைக்கும். அன்றைய தினத்தில் தயிர் சாதம் தானம் பண்ணுவது ரொம்பவே சிறப்பு. முடிஞ்சவங்க தயிர் சாதம் தானம் பண்ணுவதற்கு பாருங்கள். இவ்வாறு நீங்கள் சனி பிரதோஷம் அன்று தானம் செய்வதால் உங்களுடைய வறுமைகள் அனைத்தும் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வேண்டியதை வேண்டியபடியே நிறைவேற்றி தரக்கூடிய சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம், அதுவும் சனி பிரதோஷம் அன்று சிவபெருமானை வழிபாடு செய்வதால் திருமணம் கைகூடும், வறுமை நம்ம விட்டு நீங்கும், நோய் நீங்கி உடலில் உள்ள நல்ல ஒரு ஆரோக்கியம் மேம்படும், எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பேரு கிடைக்குங்க. மேலும் பிரதோஷ நாளன்று நாம் அபிஷேகம் பார்ப்பதால் நமக்கு கோடி கோடி புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதனால இந்த மாதம் வரக்கூடிய அரிய வாய்ப்பை யாரும் தவற விட்டு விடாதீர்கள். பயன்படுத்தி கண்டிப்பாக சிவ ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். என்னால் சனி பிரதோஷம் அன்று சிவ ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறவங்க நீங்கள் உங்க வீட்டின் பூஜை அறையில் அந்த பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான் படத்திற்கு முன்னாடி நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். வில்வ இலை மாலை போடுங்கள். ரொம்பவே நல்லது. அந்த நேரத்தில் சிவபெருமானுடைய மந்திரங்கள் சொல்லுங்கள். பாடல்கள் தெரிந்தால் பாராயணம் பண்ணுங்கள். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயங்கிற சிவபெருமானுடைய மந்திரத்தை எழுதுங்கள், சொல்லுங்கள். ரொம்பவே நல்லதுங்க. நீங்க இவ்வாறு இந்த நேரத்தில் நீங்க வீட்டின் பூஜையில் இறை வழிபாடு செய்தாலும் நீங்க சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று இறை வழிபாடு செய்வதற்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அதனால யாரும் கவலைப்படாதீங்க. வீட்டில் இருந்தும் நீங்க சிவ வழிபாடு செய்யலாம். நீங்க எந்த கடவுளுக்காக விரதம் இருந்து நீங்க வேண்டுதல் வைத்தாலும் நிச்சயமாக நமக்கு இந்த வேண்டுதலை நிறைவேற்றி தந்துட்டாருங்கிற ஒரு எண்ணத்தோட இறை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறுங்க. ஓகே நண்பர்களே, இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.